பைபிளை திறக்கலை, ஆனால் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். சங்கீதம் 56:8 ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 56:8. செய்திக்கு முன்னாடி இதை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். எண்ணி இருக்கிறீர். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 56:8 அப்படின்னு ஆவியான உள்ளத்தில் தந்தார். அப்போ நான் இந்த வசனம் உறுதிப்படுத்திட்டேன். ஆனால் நான் பைபிளை திறக்கலை, வேணா பாருங்கள். நான் அதை பின் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மெசேஜுக்காக அந்த பகுதியவே பின்னு போட்டு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. அதனால் ஆனால் இதுதான் எக்ஸாக்டாக இருக்குன்னு நம்பினேன். கர்த்தர் அப்படியே செய்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை என்ன பண்ணியிருக்காரு? ஏன் எண்ணி இருக்கிறாரு? அலைச்சலை பார்க்க தானே செய்வார். நம்ம இப்போ தம்பி உன் அலைச்சல் நான் பார்க்குறேன்ப்பா அப்படி தான் நம்ம சொல்லுவோம். தம்பி நீ எவ்வளோ பாடுபடுற, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இல்லை நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம், கர்த்தர் பார்க்குறாருப்பா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எதுக்காக எண்ணணும்னா எண்ணுனா தான் ரெட்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் எல்லாமே அவருடைய கணக்கில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுறாருன்னா, நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தில் ரெட்டிப்பான பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நான் வார்த்தைகளை செய்தி அதான் இன்னைக்கு. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கடந்து போகலாம். ஒரு 2 அடி பாடி வார்த்தைகளை போவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் வேண்டிக்கொள்வோருக்கு அதிகமாக உதவி செய்கிறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரே, நாங்கள் சிறுமையை அனுபவித்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை காணும்படி, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்படி கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். அப்பா உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கெல்லாம் அந்த வருஷத்தில் பதில் தந்து அப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று ஆராதனை கேட்டது போல ஒரு கெம்பீரமான ஒரு அறுவடையை இந்த சபையில் கொடுங்க, சபை மக்களுக்கு கொடுங்க. திரளான ஆத்தும அறுவடையை இந்த வருஷத்தில் காண நீங்கள் கிருபை செய்யுங்க, நடத்துங்க அப்பா. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரை நீரே பேசும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் உடைய கரங்களை தருகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும், உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். உண்மையே உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும்ப்பா.
உடைய கரத்தில் முழுமையாக எங்களை சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீரே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் செய்திக்கு தலைப்பண்ணா ரெட்டிப்பாய் தரும் கர்த்தர். ஹல்லேலூயா. ரெட்டிப்பாய் தருவார். அதற்கு ஆதாரமாக சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. அதுலேருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு கடந்து போவோம். சகரியா 9:12. ஆமேன் ஹல்லேலூயா. ஆறுல அதுதான் ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தினார். இன்னைக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு மாதிரி இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக கேளுங்க. இந்த இன்றைக்கு என்கிற அந்த வார்த்தையை நான் இந்த வருஷத்துலேயே நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது கிட்டத்தட்ட 1000 வருஷம் போல். ஆனால் அவ்வளோ வருஷம்லாம் நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம். எனவே இந்த வருஷத்தில் நமக்கு 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதத்துக்குள்ளே கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கலும் பல நிலைகளை உயர்ந்திருக்க, செழித்தோங்கி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு அரண், நமக்கு பலன், நமக்கு பாதுகாப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு ஒரு அரண் இல்லை. எனவே தான் அங்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கிற கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பானா. அல்லேலூயா. நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், நாம இயேசுவோடு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையே அல்ல. அல்லேலூயா. எனவே தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ என்கிட்ட திரும்புன்னு ஆண்டவர் முதல்ல கூப்பிடுகிறார். நம்பிக்கையோடைய சிறைகளை நீங்கள் முதல்ல அரணுக்கு திரும்புங்க, ஏன்ட்ட நீங்கள் வந்துருங்க. சிலர்லாம் இங்கே வந்து உடம்பு மட்டும்தான் இருக்குது, இருதயம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, பல கவலை, பல நெருக்கடி. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன்னுடைய இருதயத்தை என்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா. நீ முதல்ல என்கிட்ட வந்துரு. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், உலகத்தில் 1000 துன்பங்கள் வரட்டும், 1000 கஷ்டங்கள் வரட்டும், என்ன வேணா இருக்கட்டும், முதல்ல நீ என்கிட்ட வந்துரு. உன்னை நீ சரண்டர் பண்ணு. அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட வந்துருங்க பிரியமானவர்கள். ஏன்னா அந்த சகரியாவின் புஸ்தகம் முழுவதுமே நான் எப்பயுமே ஒரு செய்தி எடுத்தேன், அந்த முழு புஸ்தகத்தையும் வாசிப்பேன், ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்ணி அதில் ஒரே ஒரு புள்ளியை நான் எடுத்தேன். எப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ என்கிட்ட வந்துரு, சீக்கிரம் வந்துரு, காலம் தாழ்த்தாத. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன், நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்றதுக்கு நான் உனக்கு கிருபை தருவேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரியம், என்கிட்ட வந்துடணும். என்னை விட்டு தூரம் போனால் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு இந்த சகரியாவின் புஸ்தகம் நீங்கள் முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தா ஒரே ஒரு புள்ளியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆலயம் கட்டப்படுவதற்காக பிரயாசப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய ஆலயம் கட்டுவதை மறந்து ஆகாய் சகரி அதெல்லாம் அந்த அந்த ஆலயம் மீட்கப்பட்ட அந்த 70 வருஷம் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அது. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நோக்கத்தை மறந்துட்டாங்க, அவங்கவுங்க சுயமாய் வாழ்வதற்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்க. எனவே தான் அங்கு சகரியா 4ஆவது அதிகாரத்தில் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் நம்ம அந்த வசனத்தை படபடன்னு வாசிச்சுட்டு நம்ம போயிடுறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால எல்லாம் ஆகும் என்று அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, நம்முடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாது, நம்முடைய பலத்தினால பிள்ளைகளை நல்வழியில் கொண்டு வர முடியாது, நம்முடைய பலத்தினால இந்த சபையை நடத்த முடியாது, நம்முடைய பலத்தினால ஊழியம் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினாலே முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ நம்முடைய மாம்ச பலத்தை பயன்படுத்தி நம்ம நடக்க முயற்சி பண்ணால் ரொம்ப தூரம் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவரை புறக்கணித்து அவன் பலத்தில் நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தான். நான் எப்பொழுதும் போல உதறிப்பட்டு போகிறது போல உதறிப்பட்டு போவேன் என்று அவன் உதறிப்பட்டு கிளம்புற மனுஷன் அந்த ஆவியானவர் அவனை விட்டு விளங்கி இருந்தார். அவனுடைய பலன் முழுவதும் போயிருந்தது. அல்லேலூயா. சிம்சோனுக்கு பலன் எதுனா அவனுடைய சரீர பலன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு தந்த பலன். அல்லேலூயா. எனவே தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் தான் நம்ம கொண்டு உலகத்தை கலக்கிறவர்களாக மாற முடியும். ஏன்னா அப்போஸ்தலரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அங்கே இருக்கிற அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் சொன்னாங்களா, உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்க. அது காரணம் என்ன, அவங்க பலத்தில் அவங்க ஊழியம் செய்யலை, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிறைத்திருந்தார். அல்லேலூயா.
அது போல தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. திரும்பி ஆவியானவரே என்னை நிரப்பும் நீங்கள் கேளுங்க எனக்கு அன்பானவர்களே. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய எச்சரிப்புகள் வெறும் நம்மை பயமுறுத்துறதுக்காக அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க, கர்த்தர் வருகிறார், பூமி அப்படியாகும் இப்படியாகும். உண்மையாகவே கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதை நான் சபைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா. ஏன்னா சபையை குறித்த பாரம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒரு பங்கு என்னென்னா, சுவிசேஷத்தோடு சேர்த்து சபைகளை போய் விசுவாசத்தில் பலப்படுத்துகிற ஒரு பங்குல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே என்னுடைய பங்கு, என்னுடைய உத்தரவாதத்தை நான் உணர்ந்து நான் என்னுடைய ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எனவே நான் இன்றைக்கு நான் சபைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய எச்சரிப்பு வெறும் பயமுறுத்துவதற்காக அல்ல. சிலர்லாம் பூமி அழிஞ்சிடும், நிறைய டிவிலாம் பார்ப்பீங்க. குறிப்பாக நீங்கள் வெளியே சொன்னால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏஞ்சல் டிவிலாம் பாருங்கள், பூமி அப்படி அழிஞ்சிடும் இப்படி அழிஞ்சு அந்த பயத்தையே தான் காமிப்பாங்க. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பயந்து நிறைய காணிக்கைகளை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. பயந்து பயமுறுத்துறக்க ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்க நம்ம பயப்படுறதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. அதனோடு எனக்கு அன்பானவர்ல, பயந்து நம்ம காரியங்களை செய்வதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காக. ஆண்டவர் நம்மளை பயமுறுத்தவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம பயத்தில் இருக்கிறதே அவர் விரும்ப மாட்டார். ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர்ட்ட திரும்ப, அதான் இந்த இடத்துல பார்க்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப. முதல்ல நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் ஆபத்தில் தான் இருக்குது. உலகம் பொல்லாங்கனால தான் நிறைந்திருக்கிறது. உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஏன்னா இயேசுவே போய் கேட்டான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், உலகமும் அதன் சகல நிறைவும் என் கையில் இருக்கு, அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொள் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பணிந்து கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எனவே எனக்கு அருமையானவர்கள, இந்த உலகத்தில் பயங்கரங்கள் இருக்குது, பூகம்பங்கள் இருக்குது, பூமி அதிர்ச்சி வரும், இன்னும் சுனாமி வரும், இன்னும் எரிமலை கொந்தளித்து எழும்பும், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், வியாதிகள், வியாதியுடைய தன்மைகள் பெருகி கொண்டு தான் போகும். அது நடுவில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், என் நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு வந்துருங்க, ஏன்ட்ட வந்துருங்க, என்ன வந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன், ஏன்னா நான் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுட்ட வந்துருன்னு பிரியமானவர்களே. எதற்காக ஆண்டவர் அந்த எச்சரிப்பெல்லாம் பைபிளே சொல்லியிருக்கிறார், ஊழியர் மூலமாக அவ்வப்பொழுது எச்சரிப்பு கொடுக்கிறார். எதற்காக என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கடமை இல்லை, சபையில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் பயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. ஏன்னா சிலர்லாம் பயந்து ஏன்னா சிலர்லாம் காணிக்க கொடுக்குறதே மனப்பூர்வமாக கிடையாது, பயத்தில். எங்கே ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவாரோ, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை அடிச்சிருவாரோ, ஆண்டவர் அடிக்கலாம். பயத்தில் கொடுக்குற காணிக்கினால உங்களுக்கு ஒரு நன்மை வராது. ஆண்டவரை நேசித்து கொடுங்க. நீங்கள் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியில் சரியாக அளந்து போடுவார். அல்லேலூயா. நேசத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார், பயத்தை அவர் ஒரு நாள் விரும்பலை. அப்போ எதற்காக இந்த எச்சரிப்பெல்லாம் சொல்கிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்பணும், கர்த்தர்ட்ட ஓடி வரணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறத இன்னும் நீங்கள் ஜாக்கிரதைப்படணும். இன்னும் அதிகமாக கர்த்தரை அப்பொழுது என்ன பண்ணுவார்னா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். நீங்கள் என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிரும். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பிரியமானவர்களே. ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். முதலாவது புள்ளியாக சொல்கிறேன், நீங்கள் எதை இழந்தீங்களோ, கர்த்தருக்காக நீங்கள் எதை இழந்தாலும் கவலையப்படாதீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்களை, ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவார். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, மோவாப் தேசத்தை விட்டு, அவர் அந்நிய தேசமாக இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திற்கு பெத்லகேமுக்கு அந்த மகள் திரும்பி வந்த பொழுது அங்கு போவாஸ் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. அடைக்கலமாக நீங்கள் வந்துருங்க. கருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய கருத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துருங்க. அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் வரும். வேறு யாராலையும் நமக்கு நிறைவான பலன் வராது. சொந்த பந்தங்களால், சில உறவுகளால், சில நண்பர்களால், சகோதர சகோதரிகளால் நமக்கு பலன் வந்துச்சுன்னா அதுக்கு பக்க விளைவு இருக்குது. அவங்க ஒரு நாளில் சொல்லி காமிச்சிருவாங்க, நான் கொடுத்து தான் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க சொல்லாட்டா கூட அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம்,
நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அத்தைவங்களாம் நல்ல ரொம்ப செழித்தோங்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு அவங்கள்ட்ட எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம சொத்தில் பாதியை தாத்தா அப்பாவுக்கு அத்தைக்கு எழுதி வச்சிட்டாரா அப்படின்னு. எங்கள் வயலுக்கு பக்கத்தில் இன்னொரு வயல் இருக்கும், எங்கள் அத்தைக்கு இருக்கும். நான் ஒரு நாள் டவுட்டில் கேட்டேன், அது எப்படி நம்ம வயல் இருக்குது, நமக்கு பக்கத்துலேயே நமக்கு அத்தைங்க இருக்குது, எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பேரும் ஒன்றா வாங்கினேன். இல்லை 2ஆக பிரித்து அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி, அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பார்த்தா இப்போலாம் பார்த்தா நாங்களே சொல்கிறோம், எங்கள் அப்பா அம்மா கொடுத்து தான், எங்கள் தாத்தா கொடுத்து தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதை வந்து ஒரு குற்றமாக சொல்கிறதில்ல, ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். ஹல்லேலூயா. அதுபோல் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மனிதர்களிடத்துலேருந்து நன்மை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்குது. ஆனால் பரத்துலேருந்து நமக்கு நன்மை வந்தால் ஹல்லேலூயா, ஒரு நாள் அவர் நம்மை குறை சொல்ல மாட்டார். இன்னும் நமக்கு கேட்க கொடுத்துட்டு தான் இருப்பார். அதனால தான் அந்த காலை வேளையில், இந்த வருஷ துவக்கத்தில், இந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்கிட்ட வந்துரு மகனே, நீ என்கிட்ட வந்துரு மகளே, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். ரூத் இயேசுவை நம்பி, கர்த்தரை நம்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. உன் தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் ஹல்லேலூயா வேற யாரும் நம்மளை பிரிக்கக்கூடாதுன்னு நம்பி வந்தாங்க. பாருங்க, ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுத்தார், நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். இயேசுடைய வம்ச வரலாறுல பேர் வருகிற அளவுக்கு ஒரு சாதாரண விலக்கப்பட்ட சபிக்கப்பட்ட சந்ததியில் பிறந்த அந்த மகளை கர்த்தர் தூக்கி எடுத்து வாழ வைத்தார். ஏன்னா மோவாப் என்றால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, 10 தலைமுறைக்கு தேவ சமூகத்துக்கு வரவே கூடாது அவங்க. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கர்த்தரை நம்பி வந்தபடினால, அந்த சிறையிருப்பிலிருந்து நம்பிக்கையோட கர்த்தரிடத்தில் திரும்பினபடினால கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். அதுபோல் அருமையான ஜனமே, உங்கள் சொந்த பந்தம், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்களை விட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு நிறைவான பலன்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நிறைவான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது. நான் நேர வசனத்தை சொல்லி நான் ஒரு 2-3 புள்ளிகளை சொல்லணும், அதனால் நேர வசனத்துக்குள்ளே போயிடுறேன். சங்கீதம் 84:11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சங்கீதம் 84:11. ம் 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 ஆமேன். வழங்காதிரார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவன், நீங்கள் உண்மையாக நடந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். பிரியமானவர்கள, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார், நிச்சயமாக நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறார்? உத்தமமாக நடங்க. ஹல்லேலூயா. சபைக்கு வரணும், கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. வீட்டில் ஜெபம் ஒரு கரெக்டான டைமுக்கு ஒரு குடும்ப ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா. ரெகுலராக பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கணும். சொன்ன காரியத்தில் உத்தமமாக நீங்கள் நடந்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், முதிர் வயதில், கிட்டத்தட்ட ஆபிரகாம் 99 வயசில் இருக்கிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாக இரு, நான் உன் சந்ததியை இவ்வளவாக கடற்கரை மணலத்தனையாக ஆசுவதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசுவதிப்பேன் கர்த்தர் சொன்னார். அதுபோல் உத்தமமாக நம்ம வாழ்ந்தா பிரியமானவர்ல, அதுக்குரிய பங்கு கர்த்தர் தராமல் போகவே மாட்டார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனுமாய் காணப்பட்டான். அவனுடைய ரிசல்ட் என்னன்னா, பூமியில் அவனுடைய ஆஸ்தி பெருகி இருந்தது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சூரியனு கேடகமானவர். உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு ஒரு நாள் நன்மையை நிறுத்தி வைக்கவே மாட்டார். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, நான் எது செய்தாலும் உத்தமமாக செய்யணும் ஆண்டவரே, உண்மையாக செய்யணும், ஜெபம் கூட இருதயத்தின் ஆழத்துலேருந்து மனப்பூர்வமாக செய்யணும் ஆண்டவரே, ஊழியம் மனப்பூர்வமாக நான் செய்யணும். ஹல்லேலூயா. நான் காணிக்க கொடுத்தோட மனப்பூர்வமாக கொடுக்கணும். எனவே தான் துவக்கத்தில் பயந்துலாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியைத்தான் நான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஓடி வந்துருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோ நிலைமையாக இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கேட்டால் உங்களை மன்னிக்கிறதுல அவர் தயவு பெருத்தவர். உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு ஒரு நாள் நன்மையை நிறுத்தி வைக்க மாட்டார். அதே சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 85:12 ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவாராங்க. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தீமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டார். முதல்ல உத்தமமாக நடக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உத்தமமாய் நடந்து பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா எவ்வளவோ சாத்தான் நெருக்கடியை கொண்டு வந்தான். அவங்க மனைவி சொல்கிறாங்க, இன்னும் உன் தேவனத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது என்னையா? தேவனை தூசித்து ஜீவனை விடும்.
ஏன்னா அப்போவே அவ்வளோ நெருக்கடி இருந்தா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இதோ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு பொல்லாத ராக்காலம் வருகிறது என்று 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லிட்டார். அப்போ பாருங்க, இப்போ 2000 வருஷம் முடிச்சு இன்னும் சாத்தானுடைய காரியங்கள் இன்னும் தீவிரமாக தான் இருக்கும். யோபுக்கு நடந்ததை விட பல மடங்கு நமக்கு நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் நீங்கள் உங்கள் உத்தமத்தில் நிற்கணும், உண்மையாக நிற்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு நன்மையை அவர் வழங்காமல் இருக்க மாட்டார், நன்மையை உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கிறோம். ரெட்டிப்பான சாத்தான் எந்த அளவுக்கு திருடுனானோ அது எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். அதை வாசிக்கலாம். அந்த புள்ளியை தாண்டி போயிடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய காரியங்களை 9:40 முன்னாடி சொல்லி முடிக்கணும். எனவே எனக்கு அன்பானவர்ல இந்த ரெட்டிப்பான நன்மையை சுருக்கமாக முடிச்சிடுறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிங்களேன். யோபு 42 10-12. ம் 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 தந்தருளினார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க. ம் 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 போஜனம் பண்ணி ம் ம் அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு தங்க காசையும் ம் ஆமேன். ஒரு நிமிஷம் இருந்த கர்த்தாவே, அது அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக எந்த மனுஷனையும் தேடி போகாதீங்க, எந்த சொந்த பந்தத்தையும் தேடி போகாதீங்க, வேற யாரையும் தேடி போகாதீங்க. இயேசு தான் நமக்கு அரண். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு தான் எனக்கு அரண். கையை பிடிச்சி சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட. ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு அரண். அடுத்ததாக இன்னொன்று சொல்லுங்க, அவர் இடத்துல திரும்பிடு. நீ எங்கேயும் போகாத. ஏன்னா யோபு பாருங்க, உத்தமமாக கர்த்தரை பின்பற்றி நின்றான். ஆண்டவர் சொல்ற உன் சிநேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னவனே உண்மையாக ஜெபிக்கிறான். ஜெபிச்சவன ஆண்டவர் என்ன பண்ணுறார், எல்லா இருதயத்திலும் பேசுகிறார். அவன் சொந்த பந்தங்க, அவங்க அக்கா தங்கச்சியாக பெரியம்மா சின்னம்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செயின். ஹல்லேலூயா. இப்போ 2 பவுன் வந்தாலே என்ன ஆகும், ஒரு 10 பேர் வந்து எல்லாம் 2 பவுன் செயின் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னாகும், அதுவே எவ்வளோ பெரிய தொகை வந்துடும், ஒரு வீடு வாங்கிடலாம். ஹல்லேலூயா. இப்படி தான் யோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் நம்புகிறேன், ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், இன்றைக்கே சபையில் துவங்கிறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற காலேபுக்கு நல்ல ஆசீர்வாதம் தான் போல். ஹல்லேலூயா. அவங்க சொந்த பந்தங்களாம் வந்து பணத்துக்கு பதிலாக நகையாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அது போல் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும், ஏன்னா யோபுக்கு செஞ்சார்னா நமக்கு செய்வார். நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக நில்லுங்க. கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். எப்படி வழங்குவார்னா, யோபுக்கு அப்படி தான். அது வரைக்கும் கொஞ்ச காலம் மறந்துருந்தாங்க. சாத்தான் யோபு நெருக்கடிக்கு கொண்டு வரும்போது, சோதனைக்கு சோதிக்கும் போது சொந்த பந்தங்கள்லாம் ஒதுங்கி தான் இருந்தாங்க. கஷ்டத்தில் சொந்த பந்தங்கள் ஒதுங்கி தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அவங்களுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்ற, உனக்கு என்ன வேணுமோ நீ எகிப்தில் வாங்கிக்கனா, எகிப்துடைய மொத்த செல்வத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அது போல் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் நினைச்சார்னா எப்படி வேணால் உங்களை ஆஸ்வதிப்பார். யாரை கவுக்கணுமோ அவரை கவுப்பார். நம்ம கவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யாரோடு பேசணுமோ அவங்க பேசி. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்தவங்களாம் அவ்வளோ நாள் யோபு கஷ்டப்பட்டார். ஒருத்தனுக்கு கண்ணு திறக்கப்படலை. ஆனால் கர்த்தருடைய வேலை வந்த பொழுது, யோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த வேலை வந்த பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தரும் வந்து யோபு உனக்காக இந்த பிரச்சனை, உனக்காக துன்பம்னு சொல்லிட்டு தங்க காசையும் கொடுத்தாங்களாம், பொண்ணு ஆபரணத்தையும் கொடுத்தாங்களாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நம்புகிறேன், அந்த காலத்தில் சும்மா 1 பவுன் 2 பவுன்லாம் இருக்காது, எல்லாம் கிலோ கணக்கில் தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இப்போ கிராம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தூசி மாதிரி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவன் 2 கிலோ 5 கிலோ 10 கிலோன்னு தங்க சவரனை தங்க சங்கிலியை கொடுத்துட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அடுத்து 12வது வசனம் பாருங்க. 12 பின் ஆசீர்வதித்தார். ஒட்ட ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இது தீர்க்க தரிசனம். உங்களுடைய 2023 வருஷத்தை விட 2024 கர்த்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோ ரீதா லாபா ரீகரபலபா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இரக்கம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே
ஹalleluya. யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ரெட்டிப்பாய் ஆசீர்வாதமாக இருந்தது போல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டான இயர், பெஸ்ட்டான வருஷம், பெஸ்ட்டான நாட்கள் இனிதான் வரப்போகுது. 2024 தான் அந்த நாட்கள் பிரியமானவர்களே. ஹalleluya. நீங்கள் இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க போன வருஷம் நான் நல்லா இருந்தேன் பிரதர், முன்னாடி அப்போல்லாம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஹalleluya. இனிமே தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இனிமே தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பணும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் உயர்வுக்காக, உங்கள் நன்மைக்காக எந்த மனுஷனையும் தேடி போகாதீங்க. ஹalleluya. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் யார்கிட்ட பேசணுமோ பேசுவார், எதை அசைக்கணுமோ கர்த்தர் அசைப்பார், எதை வர வைக்கணுமோ அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி இதை வச்சுக்கப்பா, எனக்கு தூக்கமே வரல, நீ இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் அவங்களோடு இடைப்படுவார். ஹalleluya. ஏன்னா யோபுக்கு அப்படி தான் கர்த்தர் உயர்த்தினார். ஏன்னா நம்ம ரெட்டிப்பான பங்கு தருவார், அதோடு நம்ம நின்றோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஹalleluya. எனவே நான் கருமையான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு போனாங்களாம். பார்த்தா மாடு பழைய மாதிரி வந்துருச்சு, பிள்ளைங்களும் அதே போல் வந்துச்சு. அடுத்தடுத்த வசனங்களை வாசித்தா யோபுடைய பிள்ளைகளை போல தேசத்தில் சௌந்தரியம் உள்ளவர் வேறு யாருமே இல்லையா. ஹalleluya. கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் சந்ததியை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைங்க மாதிரி வேற பிள்ளைங்க இந்த பட்டணத்திலே இருக்க மாட்டாங்க. ஹalleluya. அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னுடைய கனத்தினாலும் மகிமையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எனவே நான் கருமையான நல்லா குறித்து கொள்ளுங்க, கர்த்தர் முதலாவது இந்த வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். ஹalleluya. ரெண்டாவதாக முக்கியமான புள்ளியை சொல்ல போகிறேன். எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து, இந்த வெளியே இருக்கிற காது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள ஆண்டவர் 2 காது, ஆவிக்குரிய காது கொடுத்துருக்கிறார். ஹalleluya. அதையும் திறந்து கேளுங்க. யார் தூக்கத்தில் இருக்கவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது தூங்குறீங்களா? ஹalleluya. நல்ல கண்ணை திறந்து, நல்ல ஆவிக்குரிய காது திறந்து கேளுங்க. அடுத்ததாக 2வது புள்ளியாக ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. ஹalleluya. இதுக்கு நான் எல்லா வசனத்தையும் வாசித்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னா அடுத்த புள்ளி என்னால் முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான புள்ளி அதை சொல்லி முடிச்சிருவேன். அதனால் இதை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் நீங்கள் வீட்டில் போய் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹalleluya. ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், நல்ல கவனமாக தூங்காமல் கேளுங்க. ஹalleluya. மறுபடியும் கேட்குறேன், தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நல்லா விழிப்போட இருக்கிறவங்க ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கே கால் நிற்க மாட்டுது. ஹalleluya. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் பெரியவர். ஹalleluya. 2 ராஜாக்கள் 1லேருந்து பார்த்தோன்னா இப்போ எலியாவுடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வருது. ஹalleluya. எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் உயிரோட. ஹalleluya. நான் நம்புகிறேன் நம்மளும் உயிரோடு இருப்போம். கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹalleluya. எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இப்போ எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்கிற நாட்கள் வந்த உடனே நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஆனால் அவங்கள கடமைக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாங்க. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி உண்மையாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வதற்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தார். எனவே தான் எனக்கு உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்முடைய பொறுப்பில் உண்மையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் பிரியமானவரில். ஏன்னா அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு, கவனமாக இருந்தால் தான் நம்ம கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவோம், கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். ஏன்னா ஒரு அலட்சிய போக்கா ஏனோ தானேன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நாள் நீங்களும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. ஹalleluya. எனவே தான் அங்கே இருப்பேன். அங்கே கில்காலேருந்து பெத்தேலுக்கு போகிறாங்க. எலியா சொல்கிறார் எலிசாவை பார்த்து, தம்பி நான் பெத்தேலுக்கு போகிறேன்ப்பா, நீங்கள் இருன்னு சொன்ன உடனே எலிசா சொல்கிறார், இல்லை நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன். சில காரியங்களை கர்த்தர் உறுதியாக பிடிச்சிக்கணும். இன்றைக்கி ஆராதனையில் கேட்டது யாக்கோபு ஜெபிச்சு அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு நிமிஷத்தை யாக்கோபு விட்டுருந்தான்னா அவன் பெரிய குழப்பத்தை சந்திச்சிருந்திருப்பான். ஹalleluya. தேவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை விடமாட்டேன்னு சொன்னது போல் சில காரியங்களை உறுதியாய் நம்ம கர்த்தரை பின்பற்றணும். அறகுற மனசை நம்ம பின்பற்றக்கூடாது. ஹalleluya. அவன் சொல்கிறான், இல்லை நான் உம்மை தொடர்ந்து வருவேன். ஏன்னா அங்கே கூடி இந்த தீர்க்கதரிசிலாம் சொல்கிறாங்க, ஒரு 10-50 பேர் ஒன்று கூடி இன்னைக்கு உன்னுடைய எஜமானை கர்த்தரை எடுத்துகிட்டு உனக்கு தெரியுமா? ஹalleluya. என்ன செஞ்சுருக்கணும் தெரியுதுல்ல. அப்போ எலிசா பின்னாடியே போயிருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் எலிசா பின்னாடி போனீங்களே, எலிசா பின்னாடி செஞ்ச ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்களே, இப்போ எடுக்க போகிறார். கடைசி நிமிஷத்தில் அவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம், அவரை பின்பற்றி அவர்கிட்ட இருக்கிற வல்லமை கொஞ்சம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் எலிசா முயற்சி எடுக்கிறார்.
அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, இன்னைக்கு உன்னுடைய எஜமான கர்த்தர் எடுக்க போறார், எனக்கு தெரியும். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஒரு அளவு பதில் சொன்னா போதும், ரொம்ப விலைக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. சுருக்கமாக இருக்கணும். சிலர்ட்டெல்லாம் பேசும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி நம்ம இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நான் இதிலே சொல்லிடுறேன். அல்லேலூயா. எனவே அவன் எலிசா மற்றவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப பேசலை, எனக்கு தெரியும், அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடறான். ஆனால் எலியாட்ட மட்டும் நான் உண்மை பின்தொடர்ந்து வருவேன், நான் உண்மை பின்தொடர்ந்து வருவேன். இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பெத்தேலுக்கு போகிறாங்க, அடுத்து எரிகோவுக்கு போகிறாங்க, யோர்தானுக்கு போகிறாங்க, யோர்தானுடைய மறுகரை கடந்துறாங்க. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க. யோர்தானுடைய மறுகரை கடந்த பிறகு நான் பார்க்குறோம் 2 ராஜாக்கள் 9-10 மட்டும் யாராவது வாசிங்க பிரதர். ம் 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 இல்லை இல்லை இல்லை. ம் 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 எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே ம் 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 ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியம் புதைந்திருக்கு. என்னைக்குமே ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நன்மை தீமை, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஊழியம் செய்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, சபைக்கு போகிறது, எல்லாமே நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. மரித்த பிறகு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரணத்தை சந்திப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதுமே மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியதி. இதுதான் நியதி. மறு ஜென்மம், 2வது ஜென்மம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்றால் எலியா தீர்க்க சொல்கிறேன், இப்போ நான் கர்த்தர்கிட்ட போக போகிறேன், அதுக்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்யணும் கேளுன்னு கேட்ட உடனே எலிசா, கொஞ்சம் எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க, நான் ஊழியம் செய்யணும், எனக்கு இந்த இத்தனை மாதம் சம்பளம் பாக்கி இருக்குது, அதை எனக்கு கொடுங்கலாம் கேட்கல. ஹல்லேலூயா. எனக்கு ரெட்டிப்பான வரங்களை தாரும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு வீட்டை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, கார் கொடுக்கறது, பங்களா கொடுக்கறது, அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இலவச இணைப்பாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர்ட்ட எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய வரங்கள் எனக்கு தாரும், வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, என்னை நிரப்பும், நான் போகிறேன் சுவிசேஷம் அறிவிக்க, நான் போகிறேன் ஆண்டவரே அந்த 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 கிராமத்தை சந்திக்க, நான் போய் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் கேட்காத வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கேட்காத ஆசீர்வாதத்தை நிறைவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா எலிசா பாருங்க, வேற எதுவும் கேட்கல, ஆனால் எலிசாவுக்கு எந்த குறையில் ரெட்டிப்பான வல்லமை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கு நான் அதை சொல்கிறேன், உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை, கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு, கர்த்தருடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறவங்களுக்கு மிகுந்த அன்போடு உங்களை நேசித்து சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம நம்முடைய வாழ்க்கையில் காலங்களை 3ஆக பிரிக்கலாம். உலகமும் அப்படி தான் பிரிச்சிருக்கு. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். அல்லேலூயா. ஏன்னா அது அப்படி தான், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் 3 காலங்கள் இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதலாவது ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் அது யெகோவா தேவனுடைய காலம், கர்த்தருடைய காலம். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, நல்ல தைரியமாக உட்காருங்க. கர்த்தர் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அது கர்த்தருடைய காலம். கர்த்தரால் யாரெல்லாம் நடத்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. 1 சாமுவேலுக்கு வரும்பொழுது தான் அவங்க எனக்கு ஒரு ராஜாக்கள் வேணும்னு கேட்டவுடனே சாமுவேல் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப அழுதார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இவங்க உண்மை புறக்கணிச்சிட்டு இப்போ ஒரு ராஜா வேணும், ஒரு மனுஷனை தேடி போகிறாங்களப்பா என்று கேட்ட உடனே அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னு ஆண்டவர் சொல்லி பார்த்தார். அப்பவும் அவங்க திருந்தலை, கேட்கல. அல்லேலூயா. எனவே எங்களுக்கு ஒரு ராஜா தான் வேணும்னு கேட்ட உடனே சாமுவேல் ரொம்ப துக்கப்படுறதை பார்த்து கர்த்தரே சொன்னார், சாமுவேல் நீ துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், அழுகை நிறுத்திட்டு அவங்க கேட்குற நீ செய், ஏன்னா அவங்க உன்னை புறக்கணிக்கலப்பா, என்ன தான் புறக்கணிச்சாங்கன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அது போல் எனக்கு அருமையானவர்களே, இப்போ மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் கர்த்தருடைய காலம், யெகோவா தேவனுடைய காலம். அல்லேலூயா. அவங்கள கர்த்தர் யாரெல்லாம் கர்த்தரை அண்டி கொண்டாங்களோ அவங்க எல்லாரும் செலுத்தோங்கியிருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்தது. அல்லேலூயா. 2வது பார்த்தோன்னா மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலேருந்து யோவான் வரைக்கும், யோவான் கடைசி அந்த 21வது அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய காலம்.
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவங்களுக்கு பசின்னு வந்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா சீடர்களை அனுப்பவும் சொல்லுகிறார், நான் உங்களை வெறுமையாக ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன்னு நீங்கள் வெறுங்கையா போனீங்களப்பா, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சான்னு ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அவங்க சொன்ன சாட்சினா எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு அவங்களை பொறுப்படுத்திக் கொண்டார். யோவான் 17 ஜெபிக்கும் சொல்கிறார், பிதாவே, நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்தினால் நான் இவர்களை காத்துக்கொண்டேன். நான் இப்பொழுது உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆவினால் இவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய ஐக்கியத்துக்காக, அவங்களுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. யோவான் 17 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 3 காரியங்களை பார்க்க முடியும். 1, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். 2, ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். 3, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் அதில் புதைந்திருக்கும். கிட்டத்தட்ட 10-12 வசனத்துக்குள்ளேயே நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு விலைக்கு பேச நேரம் இல்லை. நான் அடுத்து வரும்போது அன்பு பாஸ்டர் நான் ஒரு பர்மிஷன் கேட்டு வரும்போது முடிஞ்சான ஆவியானவர் அனுமதித்தால் யோவான் 17வது அதிகாரத்தை மட்டும் பேசுகிறேன். ஒரு அதிகாரத்திலேருந்து சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்து கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து பரலோகத்துக்கு எடுக்கப்படுகிறார். மரித்து 40 நாட்கள் பூமியில் வர்றதும் போகிறதுமா இருந்தார். அதுபோல தான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவதும் போவதுமா இருந்தார். ஹல்லேலூயா. அப்பப்போ தேவைப்படும் பொழுது தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார், மனிதர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸ்திரீகளை பயன்படுத்தினார். பிறகு அவர் வருவது போதுமாக தான் இருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 40 நாட்கள் பூமியில் உலாய் வந்தார். ஏன்னா மரியாளுக்கு சொல்லுகிறார், மரியாள் நீ என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாட்ட போகலை. ஹல்லேலூயா. அப்போ போகிறதும் வருவதுமா இருந்தார். ஹல்லேலூயா. பிறகு அவர் அங்கு தோமாவுக்கு தரிசனமாகி நீ என்னை தொட்டுப்பாரு சொல்கிறார், என் விழாவில் உடைய கையை போட்டுப்பாரு சொல்லுகிறார். வருவதும் போதுமா இருந்த ஆண்டவர் அப்படி நிரந்தரமாக ஆகாயத்திற்கு அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவராய் கடந்து போனார். ஹல்லேலூயா. யோவான்ல அதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் வரும்பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். வருவது போதுமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பூமியில் நிரந்தரமாய் நம்மோடு வாசம் பண்ணும்படி யாரெல்லாம் ரட்சிக்கப்படும் நமக்குள்ளே அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இது எந்த காலம் என்றால் இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி நம்மை நடத்துவார் என்றால் நம்முடைய குற்றத்தை அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆனால் குற்றப்படுத்த மாட்டார், உணர்வு தான் தருவார். இது தப்பு, இது பாவம் அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் அவர் நம்மை வழி நடத்துவார். எப்பவுமே எனக்கு குற்ற உணர்வாகவே இருக்கணும், அது சத்துரு கொண்டு வர நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் குற்ற உணர்வை தரமாட்டார், ஆனால் உணர்த்துவார், உணர்த்தி கொடுப்பார். ஐயோ நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி இதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எலிசா பாருங்க, தேவ ஆவியை வாஞ்சிக்கிற மனிதன், அபிஷேகத்தை வாஞ்சிக்கிற அவனுடைய வார்த்தையெல்லாம் சுருக்குமாறு எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அது போல் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா யார்கிட்ட என்ன பேசின ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். சில நேரத்தில் வாய் மூடிட்டு அமைதியாக இருன்னு சொல்லுவார், நம்ம அமைதியாக இருந்துடணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இதை பேசுன்னு சொல்லுவார், பேசும்போது அவங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலகட்டம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவினால் நம்ம நடத்தப்படுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஏன்னா எவர்கள் பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களை, எலிசாவை போல் நம்ம வாஞ்சிக்கணும். ரெட்டிப்பான வரங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம் என்றால் முதல்ல பரிசுத்த ஆவியானவர்களை தான் நம்ம நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிச்சிட்டு நம்ம வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை புறக்கணிச்சிட்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவே தான் சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவரால் எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்துவார்னா இயேசுவை மகிமைப்படுத்துகிற அளவு தான் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை சகல சத்தியத்துக்கு நடத்துவார். நாங்கள் பாஸ்டர்களாக இருக்க, நாங்கள் ஊழியத்தில் இருக்க, நாங்கள் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு நிறைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். இன்னொன்று, நீங்கள் பைபிளை படிக்கிறதுக்கு எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் பைபிள் காலேஜ் தான் போகணும் அவசியம் கிடையாது. ஆனால் பைபிள் காலேஜ் போங்க, நல்லது. நம்ம பாஸ்டர்யாக்கா நம்ம ஜெபிக்கிற அவங்களும் ஒரு பைபிள் காலேஜ் கட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க, நல்லதான். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாருக்குமே இப்போ எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை, நான் படிக்க எனக்கு ஆசை இருந்துச்சு, என்கிட்ட பணம் இல்லை. அதுக்கு இப்போ நமக்கு பணம் எப்படியோ சேர்த்து எப்படியாவது போய் படிக்கலாம் பார்த்தா நேரம் இல்லை. ஏன்னா ஊழியம் நம்ம பைபிள் படிக்கிறக்கே கரெக்டாக இருக்குது. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் போய் பைபிள் காலேஜில் போய் படித்து தான் பைபிளை கற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும் வசன வெளிப்பாடுகளை தாருன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார்.
அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான பரிசுத்தாவில் நிறைந்து பரிசுத்தாவில் வழி நடத்தப்படுறதுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார்கள், இதை பார்க்கலும் மேலானவைகளை செய்வார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான எலிசாவை போல அங்கு உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் ரெட்டிப்பான வரங்களை கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். வரங்களை கேட்குற நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிச்சிட்டு உங்களால் செழிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிச்சிட்டு உங்களால் ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மாம்ச பலன் ஒன்றுக்குமே உதவாது பிரியமானவர்களே. ஏன்னா நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார வல்லமையோடு, வானமண்டல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. எனவே அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியுடைய காலம் எது வரைக்கும் என்றால் இயேசு வர்ற வரைக்கும் பரிசுத்த ஆவியினர் தான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து எங்கே போனாலும் எங்கே ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா. அல்லேலூயா. இன்றைக்கி நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது பைபிள் எடுத்தேன்னா இது மாதிரி 3-4 டைரி வச்சுருக்கேன். டைரியை மாற்றி எடுத்துடக்கூடாது. எல்லாம் ஒரே டைரியாக நான் நிறைய மெசேஜ் வேறு மெசேஜ் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா. மாற்றி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த ஒரு ஜெபம் மட்டும் தான் கிளம்புனேன். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அல்லேலூயா. நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஏதோ என்னுடைய ஆயத்தத்தை நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் தான் பேசணும். எதை சபைக்கு பேசணுமோ அதை மட்டும் பேசணும். நீங்கள் வந்து பாருங்கள், நான் நோட்ஸ் ஒன்றா திறந்து காட்டுறேன். எழுதுறது நிறைய பேசலை. ஆவியானவர் இப்போ நம்மோடு என்ன இடைப்படுறாரு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அல்லேலூயா. ஆவியில் நீங்கள் நடத்தப்படுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறவங்களா மாறுவீங்க. ஒரு சிம்சோனை போல, ஒரு கிதியோனை போல, ஒரு எப்தாவை போல, அல்லேலூயா, ஒரு தாவீதை போல நீங்கள் எந்த துறையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியாது, எல்லாரும் இவாஞ்சலிஸ்ட் ஆயிட முடியாது. சிலர் உலக பங்குல வச்சிருப்பார். அல்லேலூயா. ஊழியத்தை தாங்கிறதுக்கு சிலர் சபையை கட்டி கொடுக்குற பங்குல வைத்திருப்பார். நீங்கள் பரிசுத்தாவில் நடத்தி பாருங்க. ஒருத்தர் எழுந்து பாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சபையை கட்டுற மொத்த தேவை நான் தர்றேன் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்திருங்க. எனவே தான் எலிசா கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க, ஒரு வீட்டை கொடுங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னை இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் உங்களை நம்பி தானே வந்தேன். ஏர்மாட்டையெல்லாம் அடித்து எல்லாத்துக்கும் விருந்து வச்சுட்டு தானே நான் வந்தேன். என்னுடைய உழவு தொழிலை விட்டுட்டு வந்தேனே, என்னுடைய தாய் தகப்பனை புறக்கணிச்சிட்டு உங்கள் பின்னாடி வந்தேனே, இப்போ பாதியில் என்னை விட்டு போகிறீங்களா புலம்பல. அல்லேலூயா. எனக்கு ஒன்று செய்யுங்க, நீங்கள் போகிறது நல்லபடியாக போங்க, எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஒன்று செய்யுங்க, உங்கள் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் வரங்களை நீங்கள் நாடுங்க பிரியமானவர்களே. ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் முதல்ல பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்பது வேறு, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பது வேறு. நீங்கள் நான் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஏன்னா இது ஆவியானவருடைய காலம். சபையின் காலம் வந்து அது ஆவியானுடைய காலம். சபையை முழுசாக பொறுப்பு. ஏன்னா ஆவியானவர் வந்த பிறகு தான் சபை பிறந்தது. அல்லேலூயா. எனவே நான் கர்மம். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பிறகு எனவே தான் சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தோன்னே போயிடக்கூடாது, ஒரு 10 நாள் காத்திருக்குன்னு சொன்னார். ஏன் காத்திருக்குன்னா, என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம ஒரு ஊழியம் செஞ்சோன்னா எனக்கு அன்பான அது ஊழியமாகவே இருக்காது. அல்லேலூயா. அது ஒரு ப்ரோக்ராம் சர்ச்சாக தான் இருக்கும். அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்னு இருக்கும், நிறையா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அபிஷேகத்தில் இருக்காது, ஜெபம் இருக்காது, வார்த்தை இருக்காது, வார்த்தையோட வெளிப்பாடு இருக்காது, வார்த்தையின் ஆழங்கள் நமக்கு வெளிப்படாமலே போயிடும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஒரு வெறுமையான ஊழியமாக நம்முடைய ஊழியம் முடிஞ்சிடும் பிரியமானவர்களே. எனவே தான் அன்போடு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறதுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ரட்சிக்கப்பட்டவன பரிசுத்த ஆவியின் நமக்குள்ளே வர்றார், அது வேறு. அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரால் நம்ம வழி நடத்தப்படணும். அவர் தான் நம்மளை டைரக்ஷன் பண்ணணும். நம்ம வழி இன்னது என்று அறியாமல் இருக்கும்பொழுது வழி இதுவே என்று அவர் நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா. நம்ம வலப்புறம் இடப்புறம் போக நம்ம தத்தளித்து நிற்கும்போது அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய இருதயத்தில் தொனிக்கும், நம்முடைய செவிகளை தொனிக்கும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா, அவருடைய ரிசல்ட் இருக்குன்னா இயேசுவை மகிமைப்படுத்துறதா இருக்கும், இயேசுவை புறக்கணிக்கிறதா இருக்காது. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவியின் வரங்களை நீங்கள் நாடுங்க, கர்த்தருடைய வல்லமை நாடுங்க, அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நீங்கள் பலனடைங்க பிரியமானவர்களே.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எலியா கூட பாருங்க அரிதானவைகள் கேட்டேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகள். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பொறாமப்படவே மாட்டாருங்க. இன்னும் அதிகமாக செய்யணும் நீங்கள் செய்ய செய்ய, ஏன்னா உள்ளவனுக்கு இன்னும் அதிகம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இல்லாதவனுக்கு இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இது என்ன, அபிஷேகம் உள்ளவனுக்கு இன்னும் நிறைய ஆண்டவர் கொடுப்பார். வல்லமை உள்ளவனுக்கு இன்னும் நிறைய வல்லமையை கொடுப்பார். சும்மா ஏதோ ஒரு ஒரு கடமைக்கு வர்ற விசுவாசியாக இருந்தால் சோத்திரப்பா சோத்திரப்பா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. எனவே ஒவ்வொருத்தரும் எழுமணும். இந்த பட்டணத்தை நீங்கள் தான் வாரி கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தாவில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, செத்த பிணம் பிழைக்கும். அல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க. தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார், வரங்கள்னால் நிரப்புவார். அல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் இதை என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கடைசியாக ரெட்டிப்பான வரங்களை தருவார். அதற்கு நீங்கள் பரிசுத்தாவில் நிறைந்திருக்கணும். ஏன்னா வரங்கள்னால நம்முடைய இருதயம் கடினப்பற்றக்கூடாது. வரங்கள்னால நமக்குள்ளே பெருமை வந்துடக்கூடாது. வரங்கள்னால நமக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது. பரிசுத்தாவின் இதெல்லாம் தட்டி தட்டி விடுவார். நமக்குள்ளே இருந்து பரிசுத்தாவில் நடத்தப்பட்டா, தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஹல்லேலூயா இப்படி பேசக்கூடாது. அவன் நமக்குள்ளே இருந்து நடத்திட்டே இருப்பார், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தாவினால் நடத்தப்படுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். கடைசியாக ஒரே ஒரு புள்ளி, இந்த வருஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ரெட்டிப்பாக அதனோடு இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ரெட்டிப்பான பங்குல வைத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு புள்ளி, ரெட்டிப்பான கனத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம், உங்கள் பேச்சை யாருமே கேட்காதவங்களாக இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த சபையில் என் பிள்ளைங்க என்னை மதிக்க மாட்டாங்க பிரதர், நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அல்லது என் கணவர் என்னை மதிக்க மாட்டாங்க, என் மனைவி நான் சொல்கிறத சுத்தமாக கேட்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருந்தா, அன்போடு சொல்கிறேன், இனி கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளோடு பேசுவார், உங்களுடைய கணவரோடு பேசுவார், உங்கள் மனைவியோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார், உங்களை பொறுப்படுப்பார். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. இதை நான் உங்களை வந்து குற்றப்படுத்துறதுக்காகவோ வேறு எதுக்கும் நான் உங்களை குத்தி காட்டுறதுக்கு நான் வரல. உங்களை மிகுந்த கனத்தோடு மரியாதையோடு தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடு சேர்ந்து வாசிங்கள். 1 தீமோத்தேயு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மூப்பருங்களிடத்தில் உங்கள் பாஸ்டர் என்று நான் சொல்ல வந்தேன். ஏன்னா பாஸ்டருக்காக நான் சப்போர்ட் பண்ண வரல, ஆவியானுடைய உள்ளத்தில் தந்ததை நான் சொல்கிறேன். அவர் உங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படுறார். ரொம்ப நேரம் கண் விழித்து பைபிளை ஒரு செய்தி ஆயத்தப்படுத்துறது, செய்தி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுடைய சகோதரிகள் இருக்கீங்க, அம்மா இருக்கிறீங்க, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். நீங்கள் 2 குழந்தை 3 குழந்தை நீங்கள் பெற்று எடுத்திருப்பீங்க, நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆசுவாதமாக இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசவ வேதனை தான். அல்லேலூயா. ஒரு செய்தியை போய் நான் கொடுத்துட்டு வர்றது லேசப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. அல்லேலூயா. சும்மா கடமைக்கு பண்ணுறவங்களுக்கு அது ஓகே, ஆனால் உண்மையாக செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பவுல் சொன்ன கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறது போல், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு செய்தி வசனத்தை பிட்டு அதை பகுத்து அதை டைமுக்கு சொல்கிறான், ஒரு பிரசவ வேதனை மாதிரி தான். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நலன்களை விரும்பி சொல்கிறார். உங்களுக்காக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரா என்ன வேண்டும். பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ, அவங்க தூங்க மாட்டாங்க. இதுதான் விசாரிப்பு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் சொல்லிட்டு தூங்கிடுவீங்க, ஆனால் பிரச்சனையை கேட்குறவங்களை ஆவியானவர் தூங்க விட மாட்டார். நாங்களே தூங்க நினச்சா நீ என்ன வேணால் நினச்சிக்கிறீங்க. நேற்று தினத்தில் இதெல்லாம் மறுபடியும் திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அவள் பாஸ்டர் சொல்லும்பொழுது நாங்கள் ஒரு நிமிஷம் தான் பேசிக்கிட்டோம். அப்போ கூட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இங்கே கிளம்புற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஹல்லேலூயா. அப்படி தான் அவங்களும் ஒரு பொறுப்பை, நீங்கள் ஒரு ஊழியத்தை கூட உங்களுக்கு உண்மையான ஒரு ஊழியரை கொடுத்துருக்கிறார். இது நான் அவங்கள பார்த்து பழகுனால சொல்லலை, ஆவியான எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நீங்கள் கணத்துக்கு பாத்திரா நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான கணத்தை தருவார். இந்த வருஷத்தில் செய்வார். அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துங்க, அதன்படியே நடங்க. வார்த்தையை உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த இடத்துலேருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தி பரத்திலேருந்து வருகிற வார்த்தை அது. அதை நீங்கள் புறக்கணிச்சிட்டு அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போனால் நஷ்டம் அவங்களுக்கு, சொல்கிறவங்களுக்கு இல்லை, நஷ்டம் உங்களுக்கு தான்.
எனவே தான் துவக்கத்திலே சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தர்றாருன்னா அது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது உங்களை பயத்தில் கட்டி வைக்கிறதுக்காக அல்லது உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு இருக்கிற காணிக்கை பிடுங்குறதுக்காகவோ அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் காணிக்கை அதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் காணிக்கை முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் முதல்ல வந்துடணும். ஹல்லேலூயா. நேசித்து தான் நம்ம கர்த்தருக்கு எது வேணால் செய்யணும். ஹல்லேலூயா. நீங்களே கொடுக்கலான்னு ஊழியர்களை போஷிக்கிறவர் கர்த்தர், அவர் கண்டிப்பாக போஷிப்பார். எனவே இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒரு செய்தியை நான் புறக்கணிக்க மாட்டேன், ஒரு சர்வீஸை நான் புறக்கணிக்க மாட்டேன். எங்கள் பாஸ்டரையா சொல்கிற, எங்கள் பாஸ்டர்கள் சொல்கிற, எங்கள் பாஸ்டர்ப்பா சொல்கிற அந்த வார்த்தையை நான் கனப்படுத்தி நடப்பேன். அப்படி நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி பாருங்கள், இயேசு ரெட்டிப்பான கனத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எந்த எச்சரிப்பின் வார்த்தைகளையும் எந்த ஆசீர்வாத வார்த்தைகளையும் இது யாருக்கும் போகாதீங்க. நான் தாவீதுக்கு ஆலயத்துக்கு எப்படி வரேன், நான் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், என்றென்றைக்கு அவருடைய மகிமையை காணும்படியாக அவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வேன் சொல்லுகிறான். அப்படி ஒரு தாகம் ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு பிரியமானவர்களே, வாஞ்சியோடு வரணும். ஆவியானவர் இன்னைக்கு நீங்கள் எங்கள் பாஸ்டர் மூலமாக என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லிட்டு வாங்க, அந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துங்க. அப்படியான வசனத்தை பிட்டு பங்கிட்டு கொடுக்குறவங்க நீங்கள் கனப்படுத்தினா எனக்கு அருமையானவரில் உங்களுக்கு ரெட்டிப்பான கனை வரும், ரெட்டிப்பான நன்மை வரும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எலியா ஒரு நாள் எலிசாவை கனவீனப்படுத்தலை. ஹல்லேலூயா. எலியா அந்த கடைசி வரைக்கும் எலியை எடுத்துக்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எலிசா ஒரு என்ன அட்ரஸ்னா என்ன பேர் இருந்துச்சுன்னா எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு சாப்பாத்தின் குமாரன், அவ்வளோதான். இப்போ அதான் இவ்வளோதான். பெரிய தீர்க்கதரிசி அப்படிலாம் ஒரு பட்டம்லாம் கிடையாது, தண்ணி கொடுக்குற பையன், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அடங்கியிருந்தபடினால கர்த்தர் ஒரு நாளொன்று வந்தது, எலியாவுடைய ஊழியத்தை விட எலிசாவுடைய ஊழியத்தை ரெட்டிப்பாய் கனப்படுத்தினார், ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல் கண்டிப்பாக உங்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார், உங்களுடைய தியாகமான காரியங்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்துவார். கனப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருப்பார். 3 புள்ளிகளை சொல்லியிருக்கேன். ரெட்டிப்பான நன்மைகளை தருவார், ரெட்டிப்பான வரங்களை தருவார், ரெட்டிப்பான கனத்தை உங்களுக்கு தருவார். இந்த 3 புள்ளியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்காதீங்க. உங்கள் ஊழியர் சொல்கிற, உங்கள் பாஸ்டர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கனப்படுத்துங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரா, உடனே கீழ்ப்படிங்க. சில காரியங்களை சரிப்படுத்த எனக்காக தான் பேசுகிறாரு அப்படிலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கனப்படுத்தி நடந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ரெட்டிப்பாக உயர்த்திடுவார். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நடுவில், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நடுவில், உங்கள் நண்பர்களுக்கு நடுவில், இந்த பட்டணத்திலேயே நீங்கள் ஒரு கனம்பெற்ற ஒரு குடும்பமாக, கனம்பெற்ற ஒரு ஸ்திரியாக, கனம்பெற்ற ஒரு ஹல்லேலூயா ஒரு சபையாக இந்த சபையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஃபஸ்ட்டு எழுந்து நிற்க சொல்லலாமா? எழுந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுமா? சரிம்மா, எழுந்து நில்லுங்க. நான் இருக்கிற நிலைமையில இருந்தால் அந்தளவுக்கு முடிஞ்சவங்க எழும்புங்க, முடியாது குழந்தை வச்சுக்கலாமா, நீங்கள் இருங்கம்மா, இருங்க. ஹல்லேலூயா. உட்காருங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம் தான். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. சாரி 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நான் 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியோடைய காலம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நம்ம ஊழியம் செய்யணும், பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஹல்லேலூயா குடும்பத்தை நடத்துகிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு பேசிக்கொள்ளும் பொழுதே பரிசுத்தாவில் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களா இருந்தாங்க. குழந்தை துள்ளினது. ஹல்லேலூயா. அது போல எனக்கு அருமையான, உங்க பலத்தில் நீங்க குடும்பத்தை நடத்த முடியாது, உங்க பலத்தில் ஊழியத்தை நடத்த முடியாது, உங்க குடும்பத்தில் இந்த வியாபாரத்தை தொழிலை நடத்த முடியாது. உங்களுக்கு உன்னதத்தில் வருகிற பலன் தேவை. பரிசுத்தாவில் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பூமியிலே ஹல்லேலூயா, எருசலேமில், யூதேயாவில், சமரியாவில், உலகமெங்கும் சீடர்கள் சாட்சியாய் விளங்கினது போல நீங்க எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய ஆவியான உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாக நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பணும் கேளுங்க, ஆவியின் வரங்களை எனக்கு தாருன்னு கேளுங்க. உங்க வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஹோ ரீதா லாபா ரீகரபலபா, ஓ ரீதா ராகலதலபா, ஊரதலபா ரீகரபாஷலதலபா, ஓ ரீகரபாஹலதலபா. ஆவியானவரே, ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்பும் வானம் திறக்கப்படுவதாக. ஒரு பின்மாறி மழை, ஒரு பின்மாறி அபிஷேகம் ஒவ்வொரு மூடட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். ஸ்தேவான் மரிக்கிற வரைக்கும் ஆவியில நிறைந்து ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை பார்த்தது போல இன்றைக்கு உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஒரு அபிஷேக மழை, அபிஷேக மழை ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே.
உங்க அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வரங்களை கொடுங்க. வல்லமையை இந்த வருஷத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், கடன்கள் மாறட்டும், கற்பத்தில் உள்ள தடைகள் நீங்கட்டும், கற்ப கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.